என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு கல்யாணம் நடக்கும்போது செலவு பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடான்னு ஆரம்பிச்சு கோயில்ல கல்யாணம் வைப்போம்னு சொன்னாங்க. கடைசியில ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல அவன் மேரேஜ் பண்ணான். அதே கதை தான். ஸ்காட்லாண்டு என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, நான் அவ்வளவுதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, இப்பயும் இந்தியா மெடல்ஸ் ஜெயிக்க முடியும். எதுக்கு அது அவசியம்னா, ஸ்டேட்ஸ் ஜெயிச்சுட்டு வர்றவங்களுக்கு 1,50,00,000 இருந்து ஒரு 7,50,000 வரைக்கும் இவ்வளோ ரேஞ்சில் நிறைய பரிசுகள் கொடுப்பாங்க. அவங்கள பார்க்கறதுக்கான வாய்ப்பு இந்தியா முழுக்க கிடைக்கும். அது கொஞ்சம் இங்கே மிஸ் ஆகும். பட் இட்ஸ் ஓகே. அதை விட முக்கியமான விஷயம், நீரஜ் சோப்ரா இருப்பாரு, பாக்ஸிங்ல லவ்லினா இருப்பாங்க, அப்புறம் தேஜஸ்வின் சங்கர் இருக்காரு. இதெல்லாம் முக்கியம் எதுக்குன்னா, கிரிக்கெட் மட்டும் இல்ல, மற்ற ஸ்போர்ட்ஸ் மேலேயும் இந்தியர்களுக்கு ஆர்வம் வரணும், அவங்களும் விளையாடணும் அப்படின்றது என்னோட மனசார ஆசை. ஸோ அதுக்கு முதல்ல நம்ம பார்க்கணும், அப்புறம் தான் அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்னைக்கு லான் பவுல்ஸ்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஷார்ட் புட்டையும் அப்புறம் கோல்ஃபையும் கலந்த மாதிரி ஒரு ஆட்டம். இந்த கிழக்கு சவிக்கையிலன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுல நெப்போலியன் உருட்டி விடுவார் தெரியுமா, ஹாரி பாட்டர் கோல்டன் நெக் மாதிரி, அந்த மாதிரி உருட்டி செம்மையா விளையாடுவாங்க. அதுல இருந்து இன்னைக்கு ஆரம்பிக்குது. எவ்வளவு பதக்கங்கள் இந்தியா வாங்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.